ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்குதுங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ, அதாவது ப்ராக்டிக்கல் வந்து எங்கே நடக்கும், ப்ராக்டிக்கல் போகிறப்ப ட்ரெஸ் கோட் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டு போகணும், அதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு ஹால் டிக்கெட் வருமா வராதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் சார், அதாவது எல்லோரும் செலக்ட் ஆகிருக்கோம் ப்ராக்டிக்கலுக்கு, இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், கட் ஆஃப் பற்றின அப்டேட், கட் ஆஃப் வந்து நமக்கு எப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து டீட்டெயில்ஸுமே நான் வந்து ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துறேன். 1 by 1 வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்து வரலாம். உங்களுக்கு மேலும் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தேவையான வீடியோக்களும் வந்து நான் போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எல்லாருக்குமே எக்ஸாமினர், ரீடர், ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி அனைத்து பேர்களுக்கு இன்டர்வியூக்காக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலுக்காக இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்டே வந்து வரோம். நம்ம சேனலில் இன்டர்வியூக்கு என்ன மாதிரியெல்லாம் இன்டர்வியூ கேட்பாங்க அப்படின்றத 10th லெவலில் நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதே வந்து ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்குமே வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வரும் அப்படின்றதையும் வந்து நம்ம நிறையா வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக வரும் அப்படின்றதையும் நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். அதில் பார்த்தாலே புரியும். அவரேஜ் நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து போகலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது நம்ம போட்டுட்டு போகணும், செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 1 by 1 நான் இந்த வீடியோவில் ஒவ்வொருத்தருக்கும் நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எங்கே நடக்கும், இதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021 பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மொத்தமாக வச்சுருந்தாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து எழுதினவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து கம்மியான மக்கள் தான் வந்து எழுதினாங்க. இப்போ வந்து இதை பற்றின அவேர்னஸ் நிறைய வந்ததுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கு வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் எழுதியிருக்காங்க, மசால்ச்சிக்கும் வந்து எழுதியிருக்காங்க. 2 போஸ்டிங்க்குமே வந்து ஏதாவது ஒன்றில் வந்து கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி 2 போஸ்டிங்ஸுமே வந்து எழுதியிருக்காங்க எக்ஸாம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தவங்களை 80 மார்க்குக்கு மேலே செலக்ட் பண்ணுறாங்கன்னா 80 to 100க்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வச்சு நமக்கு ப்ராக்டிக்கல் நடத்த முடியாது. பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாளில் இவ்வளோ பேர் அப்படின்றத வச்சு அவங்க கணக்கு பண்ணி ஒரே டைமில் எல்லாருக்குமே வந்து நடத்த முடியாது. ஒரு பேட்ச்னால் வந்து அந்த பேட்சில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. அடுத்த ஆஃப்டர்நூன் பேட்ச்னால் அந்த ஆஃப்டர்நூன் பேட்சில் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் தான் வந்து ப்ராக்டிக்கல் நடத்த முடியும். அப்படி கணக்கு பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து அதிகமான மக்கள் வருவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டில் வந்து நடத்துறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுத போய் எதனா ஒரு காலேஜ் வந்து பொதுவாக வந்து கொடுத்துருந்தாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவாரூரில் உள்ள ஒரு காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி இல்லை ஏதாவது யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜோ இதில் மாதிரி விஷயங்கள்லாம் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர கண்டிப்பாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் நடத்த முடியாது. இல்லை அதே ஹைகோர்ட்டில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஹைகோர்ட்டில் நடத்தவும் நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளேயே தான் வந்து நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதாவது நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டனாலும் நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் மேக்ஸிமம் வந்து டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒரு விமனாக நீங்கள் இருக்கிறீங்க, மேரீடு அன்மேரீடு அதை பற்றி நான் சொல்லலை. விமனாக இருக்கிறதுல சுடிதார் போட்டு
பின் குத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வேலை செய்யலாம். அப்போது நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் மேல தான் இருக்கும். நமக்கு முன்னாடி வந்து 2 ஜட்ஜ் மரியாதைக்குரிய வந்து பெரியவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஜீன்ஸோ, டீஷர்ட் அந்த மாரி போட்டுட்டு இருந்தா வந்து நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சுடிதார் போட்டு வராங்க. இல்ல சுடிதார் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில உங்க சாரி கம்ஃபர்டபுளா இருந்தா, சாரி வந்து கட்டிட்டு வாங்க மேரிட் பெர்சன். இதே வந்து ஜென்ஸை பொறுத்தளவில் தேவையே இல்லை. கேஷுவல் வேரில் வந்து நீங்கள் வரலாம். ஒரு ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து வரலாம். ரொம்ப டைட்டாக வந்து பேண்ட்டு லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டைட்டாக வந்து பேண்ட் போட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அவங்க உட்கார வச்சு ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க, ஒரு ஒரு பட்டன் தைக்க சொல்கிறாங்க, ஒரு பூ கட்ட சொல்கிறாங்கன்னா, அந்த பேண்ட் வந்து நமக்கு டைட்டாக இருந்து உட்கார முடியாத அளவுக்கு அங்கங்கே இழுத்துக்கிட்டு, அந்த மாதிரி இல்லாமல் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னா எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய ட்ரெஸ் மேலே நம்ம கவனம். நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸையே சரி பண்ணிக்கிட்டாங்க சரி அந்த மாதிரி இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு எப்படி எக்ஸாம் எழுதும்போது ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு ஒரு ஹால் டிக்கெட் வந்ததோ அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் வரும். இது வந்து எப்போ வரும் அப்படின்னா எந்த நபர்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத அவங்க ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த லிஸ்ட்டு விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்களில் வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வந்து வரும். இப்படி வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து செலக்ட் ஆகிருக்கிறீங்க, நீங்கள் எக்ஸாம் எழுத செலக்ட் ஆகிருக்கிறீங்க, ஃபீஸ் கட்டாதவங்க நிறைய பேர்னால ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டினவங்கள மட்டும் ஒரு செலக்ட் பண்ணி ஒரு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஹால் டிக்கெட்டும் வந்தது. அதே மாதிரி தான் நமக்கு ஹால் டிக்கெட் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வந்துடும். அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போனால் தான் வந்து நம்மளை ப்ராக்டிக்கல் ஹால்குள்ளேயே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்படி வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது அந்த ப்ராக்டிக்கலை வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுமோ அதே மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் போகும்போது நம்ம இந்த ஹால் டிக்கெட்டை கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்? இதை வந்து எல்லாருமே நம்ம கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் 1 or 2 வீக்குள்ளே வந்துடும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவில் நமக்கு கணிக்கவே முடியாது. இவங்க இப்போ தான் எக்ஸாக்டாக விடுவாங்க அப்படின்றத கணிக்கவே முடியாது. அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 1 வீக்கில் ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வர்றது பெருசில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டைமே இருக்காது. ப்ராக்டிக்கலாக இருக்கும், இன்டர்வியூவாக அதுக்கு வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக நமக்கு வந்து பொங்கலுக்குள்ளேயே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பொங்கலுக்குள்ளேயே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் பொங்கல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேளை ப்ராக்டிக்கல் வந்து நடக்கலாம். ப்ராக்டிக்கல் நடக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கணும். அதுக்கப்புறமா இன்டர்வியூ நடக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்கலாம். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஜனவரிக்குள்ளேயே வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து டிலே ஆகிட்டே போகாது. கட் ஆஃப் வந்து எப்போ வரும்? இதுவுமே வந்து நம்மளோட சேனலில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. கட் ஆஃப் பற்றின வீடியோ வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா நமக்கு கட் ஆஃபுமே 1-2 நாட்களில் வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க்கு இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க்கு, இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்றத வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து வெளியிட்டுருவாங்க. அந்த கட் ஆஃப் வெளியிட்டதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆனவங்கள ஒரு லிஸ்ட்டு வந்து அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஹால் டிக்கெட் அந்தந்த வெப்சைட்டில் போய் நம்மளோட ரோல் நம்பரை போட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு வரும் வாரங்களில் வந்து வர்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.